நான் இப்போ கேட்க போகிற 2 கேள்விக்கு ரொம்பவே சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு உடனே பதில் சொல்லிடுவீங்க. ஆனால் உங்களுடைய பதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தப்பாக தாங்க இருக்கும். முதல் கேள்வி, உலகத்திலேயே அதிக பிரமிடுகள் இருக்கக்கூடிய நாடு எது? இரண்டாவது கேள்வி, உலகத்திலேயே அதிக மொழிகள் பேசப்படக்கூடிய நாடு எது? பதில் தெரிஞ்சா போய் கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் இதே மாதிரி 3 இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலேயே எந்த கண்ட்ரில அதிக பிரமிட்ஸ் இருக்கு? கண்டிப்பா உங்களுடைய பதில் எஜிப்தா தாங்க இருக்கும். எஜிப்துல 118 பிரமிடுகள் இருக்கு. அடேங்கப்பா, நிறைய இருக்குல்ல. இதுவே சூடான்ல பாத்தீங்கன்னா 223 பிரமிடுகள் இருக்குங்க. எஸ், உலகத்திலேயே அதிக பிரமிட்ஸ் உள்ள கண்ட்ரி சூடான் தான். இந்த உலகத்திலேயே எந்த நாட்டுல அதிக மொழிகள் பேசப்படுது? இந்த கேள்வி கேட்ட உடனே கண்டிப்பா நீங்க கண்ணை மூட்டு இந்தியா அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. ஆமாங்க, இந்தியாவில் அதிகமான மொழிகள் தான், 450 மொழிகள் பேசப்படுது. ஆனா பாப்புவா நியூகினியா அப்படிங்கிற ஒரு குட்டி நாட்டுல பாத்தீங்கன்னா 250 மொழிகள் பேசப்படுது. நம்ம இந்த 2 கேள்விக்கும் நீங்க தப்பா தான் கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கெஸ் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கடைசியா பார்க்க போது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த சிலிண்டருக்குள்ள பாத்தீங்கன்னா வாட்டர் மாதிரி ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வெளியே வரும்போது தான் கேஸா மாதிரி கன்வெர்ட் ஆகி வருது. அதை கேஸாவே உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதை வாட்டர் மாதிரி ஸ்டோர் பண்ணதுனால தான் ஒரு சின்ன சிலிண்டரை நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே வாட்டர் இல்லாம கேஸா ஸ்டோர் பண்ணி வச்சாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல கிச்சன் எவ்வளவு பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சிலிண்டரை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்த 3 விஷயத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you, bye bye.